ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள், அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி லெசன் 2, அதாவது அலகு 2, லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள். அந்த லெசனில் உள்ள கொஷினுக்கான சம் நம்ம செய்யணும் அப்படின்னா, ஆன்சர் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு முதல்ல படிவம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த படிவத்தை தான் இன்றைக்கி டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைனோட இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த லெசனில் உள்ள ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அதாவது ஃபஸ்ட்டு படிவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிற்கான படிவம். அதுக்கு பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கின் படிவம் தேதி போட்டு ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு அப்படின்ட்டு மேலே எழுதிக்கலாம். அப்புறம் பெறுதல்கள் ரூபாய் ரூபாயின் 2 காலமும், செலுத்தல்கள் ரூபாய் ரூபாயின் டபுள் காலமும், பற்று வரவுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பெறுதல்களில் வரும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் செலுத்தல்களில் வரும் அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். பெறுதல்கள் சைடும் சரி, செலுத்தல்கள் சைடும் சரி, 2 சைடுமே நம்ம பேசிக்காக போட வேண்டிய ஒரு அமௌண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இருப்பு கீகோ அண்ட் இருப்பு கீ. ஆனால் அது ஒவ்வொரு படிவத்திலுமே நமக்கு டிஃபர் ஆகும். அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, பெறுதல்கள் சைடு இருப்பு கீகோ அப்படின்ட்டு கை ரொக்கம் மற்றும் வங்கி ரொக்கம், இந்த 2 என்ட்ரியை மட்டும்தான் நம்ம இருப்பு கீகோவாக பெறுதல்கள் சைடு எழுதுவோம். செலுத்தல்கள் சைடு இருப்பு கீகோ அப்படின்னு வங்கி மேல்வரை பற்றி எழுதுவோம். அதாவது இருப்பு கீகோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்ம இருப்பு கீ போடணும். அதாவது பெறுதல்கள் சைடு இருப்பு கீ அப்படின்னு வங்கி மேல்வரை பற்றாகவும், செலுத்துதல்கள் சைடு இருப்பு கீ அப்படின்ட்டு கை ரொக்கம் வங்கி ரொக்காகவும் நம்ம ஆன்சரை போடணுங்க. பெறுதல்கள் சைடு பார்த்திங்க அப்படின்னா வருவாயின வரவுகள், முதலின வரவுகள், இது ரெண்டுமே வரக்கூடியது. செலுத்துதல்கள் சைடு வருவாயின செலுத்துதல்கள் வரக்கூடியது. வருவாயின வரவுகள் அப்படின்னா சந்தா, நுழைவு கட்டணம் செலுத்தியது, பொது நன்கொடைகள் பெற்றது, மானிய உதவி, பழைய செய்தித்தாள்கள் விற்றது, முதலீடு மீதான வட்டி, பங்காதாயம், பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, வாடகை பெற்றது, பல்வகை வரவுகள். அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே என்னென்ன திங்ஸ்லாம் உள்ளே வருதோ ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பெறுதல்கள் சைடு எழுதணும். முதலின வரவுகள்னு பார்த்திங்க அப்படின்னா ஆயுள் உறுப்பினர் கட்டணம், குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை, உயில்கொடை, அறக்கட்டளை நிதி, நிலை சொத்துக்கள் விற்ற தொகை, முதலீடுகள் விற்ற தொகை, குறிப்பிட்ட நோக்கம் அல்லது நிதி மூலம் பெற்ற வரவுகள், குறிப்பிட்ட நிதி முதலீடுகள் மீதான வட்டி. ஸோ எதெல்லாம் நம்ம முதலீடு செய்ததன் மூலமாக நமக்கு திருப்ப வரப்பட்ட வரவுகளாக இருக்கின்றதோ அதை நம்ம எல்லாத்தையுமே பெறுதல்கள் சைடு எழுதுவோங்க. செலுத்தல்கள் சைடு பார்த்திங்க அப்படின்னா வருவாயின செலுத்தல்கள், அதாவது சம்பளம், வாடகை செலுத்தியது, மின் கட்டணம், அஞ்சல் செலவுகள், வாடகையும் வரியும், காப்பீடு, விளம்பரம், தொலைபேசி கட்டணம், பொழுதுபோக்கு செலவுகள், தணிக்கை கட்டணம், பழுதுபார்ப்பு செலவுகள், மைதான பராமரிப்பு செலவுகள், போக்குவரத்து செலவுகள், செய்தித்தாள்கள் மற்றும் பருவ இதழ்கள், அலுவலக செலவுகள், தோட்ட பராமரிப்பு செலவுகள், பல்வகை செலவுகள். ஸோ இது எல்லாமே நமக்கு செலுத்தல்கள் சைடு வரக்கூடியது. அதாவது நம்ம செலவுகளாக செஞ்சு கம்பெனியை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் செலுத்தல்கள் சைடு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். முதலீடு செலவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா நிலை சொத்துக்கள், முதலீடுகள், கடன் திரும்ப செலுத்தியது. ஸோ இது எல்லாமே முதலின செலவுகளுக்குள்ளே வரும். ஸோ அவ்வளோதான். வருவாயின வரவுகள் என்ன, முதலின வரவுகள் என்ன, வருவாயின செலுத்தல்கள் என்ன, முதலின செலவுகள் என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
இனி வர சம்மில் கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்குமே இந்த படிவத்தில் தான் நம்ம ஆன்சர் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ படிவத்தை எல்லாரும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சார், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.